அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஆடி வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டியது என்ன? நமது குலதெய்வம், இஷ்ட தெய்வம் மற்றும் அம்பிகையின் முழு அருளை பெறுவதற்கு ஆடி வெள்ளிக்கிழமை கடைப்பிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்கிறோம். இதை பரிகாரம் என்று சொல்வதை விட பக்தி என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் இதற்கு சரியான வார்த்தையாக இருக்கும். ஆம், ஆடி என்றாலே அனைவருக்கும் தெரியும். அனைத்து கோயில்களிலும் குறிப்பாக அம்மன் கோவிலில் மிகச் சிறப்பாக ஆடி மாதம் நடக்கும். ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய வைபவங்கள், விழாக்கள் எண்ணற்றவை அனைத்து கோயில்களிலுமே மிக சிறப்பாக நடக்கும். அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். சரி, இப்போது ஆடி வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை எப்போது வருகிறது என்று பார்த்து விடுவோம். 17ஆம் தேதி 7வது மாதம் 2026, அதாவது இந்த மாதம் 17ஆம் தேதி 7வது மாதம் வருகிறது. நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்கள். சரி, ஆடி வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது. அதாவது 17ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை சரியாக நமக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வருகிறது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வருவது மிக மிக விசேஷம். இதற்கு தல வெள்ளி என்று பெயர் உண்டு. இந்த தல வெள்ளி என்பது மிக சிறப்பு வாய்ந்தாகும். இந்த தல வெள்ளியில் நமது குலதெய்வத்தை நமது வீட்டுக்கு அழைத்து முறையாக பூஜித்தால் சகல துன்பங்களும் விலகும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, தாமதப்பட்ட பிரச்சனைகள், குற்றங்கள், குறைகள், தோஷங்கள் என அனைத்தும் விலகும் என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாகும். சரி, அன்று நாம் எத்தனை மணிக்கு படையல் போட வேண்டும், என்ன மாதிரி படையல் போட வேண்டும், எத்தனை மணிக்கு சாமி தரிசனம் செய்ய வேண்டும், கலசம் எப்படி வைப்பது, அம்பிகையை எப்படி வீட்டுக்கு அழைப்பது, குலதெய்வத்தை வீட்டுக்கு எப்படி அழைப்பது என்ற அனைத்தையும் தெளிவாக பார்ப்போம். கலசத்தில் போட வேண்டிய பொருட்கள் என்ன, அனைத்தும் பொறுமையாக பார்ப்போம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு அது தெளிவாக புரியும். வெள்ளிக்கிழமை காலை முதலில் குளித்து முடித்துவிட்டு முதலில் செய்ய வேண்டியதை நேராக உங்கள் அருகில் உள்ள கடைக்கு சென்று மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு இந்த மூன்றையும் மனதார வாங்கி கொண்டு வந்து விளக்கேற்று பூஜை அறையில் வைத்து விடுங்கள். முதலில் மஞ்சள், கல்லுப்பு வந்தாலே அம்பிகையும் மகாலட்சுமியும் வீட்டுக்கு வந்திருக்கு சமம். மஞ்சள் என்பது மங்களகரமான பொருளாகும். கல்லுப்பு தான் மகாலட்சுமி. இந்த மஞ்சளும் உப்புமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இது முதலில் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை அதுதான். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கலசம் வைப்பதாக இருந்தால் காலை 4:30 மணி முதல் 5:20க்குள் கலசம் எடுத்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து கொள்ள வேண்டும். காலையில் செய்ய முடியாது 4:30 மணிக்கு என்றால் அடுத்தது 6 மணிலிருந்து 7 மணிக்குள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சரி, அப்போதும் செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்வதென்றால் 9 மணிலிருந்து 10:20க்குள் செய்யலாம். இந்த 3 நேரம் தான் கலசம் எடுத்து குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கும் முறை நேரமாகும். இந்த 3 நேரத்தை விட்டுவிட்டால் அடுத்த நேரம் மிக சிரமம். மீண்டும் சொல்கிறேன், காலை 4:30 மணி முதல் 5:20 வரை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அப்போது நீங்கள் அழைக்கலாம். அது முடியவில்லை என்றால் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் நீங்கள் அழைக்கலாம். சரி, அதுவும் முடியவில்லை என்றால் 9 மணி முதல் 10:20 வரை காலை இந்த 3 நேரத்தில் ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலில் கலசத்தை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பதை பார்த்து விடுவோம். அதாவது உங்கள் குலதெய்வத்தை அழைப்பதற்கு கலசம் வைத்துத்தான் அழைக்க வேண்டும். கலசம் இல்லாமல் அழைத்தால் குலதெய்வம் சற்று வருவதற்கு தயங்கும். எனவே கலசம் கண்டிப்பாக வைக்க வேண்டும். சரி, கலசத்தை எப்படி வைப்பது என்பதை முதலில் பார்த்துவிடும். நீங்கள் எவர் சில்வர் பாத்திரத்தை மட்டும் விட்டு விடுங்கள். அதை தவிர்க்க வேண்டும். அது பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி நீங்கள் பித்தளை இருந்தாலும் சரி, வெண்கலம் இருந்தாலும் சரி, வெள்ளி இருந்தாலும் சரி, தங்கம் இருந்தாலும் சரி, இல்லை மண் சட்டி இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஏதோ ஒரு கலசத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ள எவர் சில்வர் பாத்திரத்தை மட்டும் விட்டு விடுங்கள். அதில் நூல் சுத்த தெரிந்தால் நூல் சுற்றி கொள்ளுங்கள். நூல் சுற்றுவதற்கு பல வீடியோக்கள் யூடியூப்பில் சென்று கலச நூல் சுற்றுவது எப்படினாலும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதை பார்த்து நீங்கள் சுற்றி கொள்ளலாம். அப்படி சுற்ற முடியவில்லை ஒன்றுமில்லை, அதற்கு மஞ்சள் தடவி ஒரே ஒரு குங்குமம் போட்டு வைத்து விடுங்கள். அதாவது மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்து விடுங்கள். கலசத்திற்குள் சுத்தமான ஒரு நீரை ஊற்றுங்கள். அதை சுற்றி வேப்பிலை அலங்கரிங்கள். அந்த தண்ணீருக்குள் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு விடுங்கள். சிறிது மஞ்சளை போடுங்கள். 1 ரூபாய் நாணயத்தை போட்டுவிடுங்கள். அதன் பின்பு வேப்பிலை வைத்து நன்றாக நல்ல மனதார நீங்கள் வீட்டுக்கு வெளியே, அதாவது இந்த உங்களது ஈசானிய மூலை என்று சொல்வார்கள், அங்கே வைத்து இதை நீங்கள் அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும். அந்த ஒரு தாம்பூலத்தில் வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம்,
7 முனை முறியாத மஞ்சள் இவை அனைத்தும் வைத்து தீபம் தூபமெல்லாம் சேர்த்து கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு, எங்கள் குலதெய்வமே, நாங்கள் செய்த குற்றங்களையும் குறைகளையும் தவறுகளையும் மன்னித்து எங்கள் வீட்டிற்கு வந்து எங்கள் வீட்டிலே தங்கி எங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று மனமாற மனமுருகி வேண்டி, அதன் பின்பு அந்த கலசத்தையும் தீப தூபங்களை கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு நல்லபடியாக சுவாமியை நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். இதுதான் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு அழைக்கும் முறையாகும். அதில் உங்களுக்கு இஷ்ட தெய்வம், அம்பிகை அனைத்தையும் சொன்னால் போதும். அனைத்து தெய்வங்களும் அந்த கலசம் வழியாக உங்களுக்கு வந்து விடுவார்கள். அதன் பின்பு அனைத்து வாரங்களும் 4 வாரங்களும் பூஜை தீர்த்து வாரங்கள், பூஜை செய்யுங்கள். சரி, இந்த பூஜை முடித்த பின்பு நீங்கள் இலை போட்டு படையல் போட வேண்டும் அல்லவா? நீங்கள் நெய்வேத்தியமாக சாம்பார், சாதம் என படையல் போடலாம். நெய்வேத்தியமாக சாம்பார், சாதம், படையல், பொரியல் அனைத்தும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யலாம். கூழ் வைக்கலாம், அம்மனுக்கு பிடித்த கூழ் வைக்கலாம். அது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் வெற்றிலை பாக்கு, பழம் வைத்து பால் பாயசம் வைக்கலாம், அல்லது வெண்பொங்கல் வைக்கலாம், அல்லது உங்களுக்கு என்ன மனதிற்கு தோன்றுகிறதோ அந்த சாதத்தை வைத்தாலே அம்மாள் ஏற்றுக்கொள்வாள். நீங்கள் இதுதான் வைக்க வேண்டும், அதுதான் வைக்க வேண்டும் என்று நீங்கள் குழம்ப வேண்டாம். அதே போல் உங்களுக்கு ஒருவேளை குலதெய்வத்துக்கு ஏற்றபடி நாங்கள் படையல் போட வேண்டும் என்றால் போட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நான்வெஜ்ஜை மட்டும் சேர்க்க வேண்டாம், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றபடி கலசம் வைப்பதால் நான்வெஜ்ஜை தொட மாட்டார்கள். ஆடி மாதம் முழுவதும் அம்மனை அருளை நன்றாக பெற்று நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆடி வெள்ளி முழுவதும் அனுசரிக்க வேண்டும். நீங்கள் கேட்டது இந்த பூஜையில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏன் இதை ஆடி வெள்ளி நாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னா, தேவர்களுக்கு மாலை பொழுதாகும். அதாவது நாம் காலை சாமி தரிசனம் செய்வோம், மீண்டும் மாலை சாமி தரிசனம் செய்யும். அதாவது கோவில்கள் காலையும் மாலையும் 2 நேரம் திறந்திருக்கும், அனைவருக்கும் தெரியும். மதிய பொழுதில் திறப்பதில்லை. எனவே காலையில் தேவர்களுக்கு மார்கழி மாதம் என்பது காலை கண் விழித்து இருக்கும் நேரமாகும். ஆடி மாதம் என்பது மாலை அவர்களுக்கு வரும் நேரமாகும். அப்போ தேவர்கள் அனைவரும் மாலை பூஜைகள் தயாராகுவார்கள். எனவே அதை கணக்கிட்டு தான் நாம் ஆடி மாதம் வருவதால் மழை பொழுதில் ஆனந்தமாக அவர்கள் அமர்ந்திருப்பதால் நாம் கண்டிப்பாக ஆடி வெள்ளியை கண்டிப்பாக சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும். இதை வீட்டில் செய்துவிட்டு ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை கணக்கு செய்து கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ராகு கால நேரத்தில் மிக மிக விசேஷமாக இருக்கும். வீட்டில் இருக்கும் செய்வினை, மாந்திரிகம், கடன் சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள், எதிரிகள், வம்புகள், வழக்குகள், கஷ்டங்கள், கடன்கள் அனைத்தும் சுக்கு நூறாக போகும். அதே போல் இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இதை வீட்டில் செய்துவிடுங்கள். ஒரு வெள்ளிக்கிழமை துர்க்கையை சென்று வழிபடுங்கள். இன்னொரு வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் என்று வருதுன்னு பாருங்கள். ஆடி பூரம் வந்தால் கண்டிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை போய் தரிசனம் செய்யுங்கள். மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் மிக 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 செல்வ வளங்களை அள்ளி கொடுப்பார். அடுத்த வருடம் வருவதற்குள் நிச்சயமாக பணக்காரர்களாகவும் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரர்களாக நீங்கள் வருவதற்கு அந்த ஆடி பூரம் அந்த அம்மன் உங்களுக்கு அருள் செய்வார். கண்டிப்பாக செய்யுங்கள். சரி, எங்களால் கும்பகோணமோ ஸ்ரீவில்லிபுத்தூரோ போக முடியுதென்றால் அருகில் உள்ள துர்க்கைக்கு ராகுகால நேரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் 2 எலுமிச்சம்பழத்தை வெட்டி அந்த தோலை திருப்பி அதில் சாதாரண நெய்தீபம் போட்டு வணங்கி வாருங்கள். மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அந்த அம்மன் உங்களை எடுத்து செல்வார். கண்டிப்பாக வளமாகவும் நலமாக வாழ இந்த ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பூஜை செய்து பாருங்கள். நலமுடன் வளமுடன் வாழுங்கள். நன்றி.